பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 24வது வசனத்தின் கடைசி பகுதி, உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் நித்திரை, உங்களுடைய உறக்கம், உங்களுடைய தூக்கம் இன்பமாய் இருக்கும். அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நினைத்து தூக்கம் இல்லாமல் வேதனைப்படுகிற நாட்களும் காலங்களும் நேரங்களும் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நித்திரை, உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்பது மாத்திரமல்ல, அதுக்கு முந்தின பகுதியில் சொல்லப்படுகிறது, உன் கால் எடராது, உன் வழிகளிலே நீ பயமின்றி நடப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வழிகளிலே பயமின்றி நடப்பாய், உன் கால் எடராது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது 22ஆம் வசனத்தில் உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும், உங்களுடைய கால் இடராது, உங்கள் வழிகளிலே நீங்கள் பயமின்றி நடப்பீர்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உங்கள் கழுத்துக்கு இன்பமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 ஆசீர்வாதத்துக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின பகுதியிலே 21 மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மெய் ஞானம் தேவனுடைய ஞானம், கர்த்தருக்கு பயப்படுவதனால வரக்கூடிய ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கொடுக்கிற ஞானம், உண்மையான ஞானத்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நாம் காத்து நடக்கும் பொழுது சொல்லப்பட்ட அந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.